ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே ஆண்டவர் தொங்கும் பொழுது பேசின முக்கியமான வார்த்தைகளிலே 4வது வார்த்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். இந்த வார்த்தை சங்கீதம் 22:1 கூட வருகிறது. ப்ராபசியாக தாவீது பேசியிருக்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இது ஒரு அங்கலாய்ப்பு. ஒரு பக்கம் அவர் பாவத்தினுடைய உலக ஜனங்களுடைய பாவத்தின் பாரத்தை சுமக்க வேண்டியதாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கூட இருந்த சீஷர்கள் எல்லாருமே நம்பினவர்கள் ஓடி போனார்கள். 3வது காரியம், யூதர்களுக்காக அவர் சிலுவிலே மரிக்க வேண்டிய நிலைமை. ஆனாலும் அவர்களும் அவரை கைவிட்டார்கள். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, நமக்காக பிதாவாகிய தேவன் அவரை பாவமாக்கினார் அப்படின்னு வசனம் கூறுது. 2 கொரிந்தியர் 5:21, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவரை பற்றி என்ன எழுதிக்குதுன்னா, குற்றமற்றவர், மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினவர். அவர் வாழ்ந்த காலத்துல பிலாத்து அவரை பார்த்து சொல்லுகிறான், இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. பிறகு யூதாஸ் காரியோத் காட்டி கொடுத்தவனே சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். பிலாத்தினுடைய மனைவி சொல்லுகிறாள், அவர் நீதிமான், அவரை ஒன்றும் செய்யாதே. அப்போ இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த பொழுது மனித குலத்திலேயே பாவம் இல்லாதவராக தோன்றினார். பாவம் என்றால் என்னன்னு தெரியாது. பைபிள் சொல்லுது, பாவத்தை பார்க்க மாட்டாத ஒரு சுத்த கண்ணன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த இடத்துல நமக்காக என்ன மாறினார் என்றால், பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் தேவனே. 2வது எபிரேயர் 4:15, பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டில் அநேக பிரதான ஆசாரியர் இருந்தார்கள். ஆனா அவர்கள் தங்களுக்காகவே ஆடுகளை பலியிட்டார்கள். தங்கள் பாவங்களுக்கும் ஜனங்களுடைய பாவங்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். அவர் தனக்காக மரிக்கல, தனக்காக அவர் ரத்தம் சிந்தல, உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காகவே அவர் ரத்தம் சிந்தினார். ஆகினால் 3வது 1 யோவான் 3:5 சொல்லப்பட்டிருக்கு, அவரிடத்தில் பாவம் இல்லை. இன்னும் சொல்ல போனா வேதாகமம் சொல்லுகிறது, அவரே சொல்றாரு, என்னிடத்தில் உன்னது ஒன்றும் இல்லை. பிசாசை பார்த்து சொல்றார், அவனுடையது என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. உலகத்தில் இருந்தார், உலகம் அவருக்குள்ள இல்லவே இல்லை. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பெரிய காரியம். யோவான் சுவிசேஷம் 1:29 என்ன சொல்லுதுன்னா, உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே சுமந்தார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்த இத்தனை கோடி ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் ஒருவரே சுமந்தார். ரோமர் 8:3 என்ன சொல்றதுன்னா, பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்க பலியாகவும் பிதாவாகிய தேவன் அவரை நியமித்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதனால் முதல் பாகத்துல இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார். 2வது, ஒன்றாய் இருந்தவர் தனிமையானார். பிதாவும் குமாரனும் ஒன்றாகவே இருந்தார்கள். அவர்களை யாரும் பிரிக்க முடியாது. பிதாவின் படியில் இருந்தார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இந்த ஏசாயா 59:2 என்ன சொல்லுதுன்னா, பாவம் பிரிவினை உண்டாக்குகிறது. இப்போ தேவன் இயேசுவை பாவமாக்கிட்டதுனால பிதாவை விட்டு அவர் பிரிய வேண்டிய நிர்பந்தம் வந்தது. தனியாக அவர் போராட வேண்டியதாகிவிட்டது. அப்புறம் யோவான் 8:29, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் நான் தனியே இருக்கவில்லை, அவர் என்னோடு இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். பிறகு 10:30 யோவான் சுவிசேஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா,
நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, யோவான் 16:32 சொல்றாரு, நான் தனித்தீரேன், பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். இப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா எப்பொழுது நமக்காக பிரதிநிதியாக அவர் உலகத்தில் வெளிப்பட்டாரோ அப்பொழுது என்ன ஆனதுன்னா, பாவம் அவர் சுமக்க வேண்டியதாயிற்று. பாவமானார், சாபமானார், நமக்காக கோபாக்கினுக்குள்ள போனார். இன்னும் சொல்ல போனா தனித்து விடப்பட்டார். எல்லோரும் என்னை விட்டு தனித்து போகும்படியான காலம் வரும் என்று சொன்னார். எல்லாரும் ஓடி போனார்கள். ஒரு நாள் பேதுரு கூட உயிரையே கொடுப்பேன் என்றவர், அவரும் ஓடி போனார். இந்த மாதிரி தோமா ஓடி போனார். எல்லாரும் போயிட்டாங்க. இப்பொழுது தனித்து அவர் ஒருவரே சிலுவிலே நமக்காக போராடினார். மூன்றாவது, அருகில் இருந்தவர் தூரமானார். அதனுடைய அர்த்தம் என்ன? பிதாவின் அருகில், பிதாவின் மடியில இருந்தவர் இப்ப கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, பிதா அவரை விட்டு தூரம் போனார், சீஷர்கள் அவரை விட்டு தூரம் போனார், குடும்பத்தார் தூரம் போனார், தனித்து விடப்பட்டார். அங்க ஒரு வசனம் எழுதிக்குது, நம்ம சங்கீதம் 22:11, என்னை விட்டு தூரமாய் போகாதீங்க. 38:21 சங்கீதத்தில் சொல்றார், என்னை கைவிடாதையும். மூணாவது, அப்போஸ்தலர் 17:27 நமக்கு ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. அதனால இந்த நான்காவது வார்த்தையினுடைய ஒரு அங்கலாய்ப்பு, சிலுவையில் அவர் என்ன அங்கலாய்த்தார்னா, பிதா ஒரு பக்கம் அவரை கைவிட்டார், இரண்டாவது சீஷர்கள் அவரை கைவிட்டார்கள், மூணாவது இந்த உலகத்துல பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவருக்கு அவருக்கு தலை சாய்க்க இடமில்லாமல் போய்விட்டது. அதனால தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நமது நிமித்தம் அவர் கைவிடப்பட்டார். ஆனா நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடு. அதே மத்தேயு 28:20 உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, ஆண்டவர் உன்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாயா? அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. நமது நிமித்தம் அவர் எல்லா நிந்தையும் அனுபவத்தையும் விட்டார். நம்முடைய பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சுமந்து விட்டார். இனி நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம் துக்கத்தை சுமந்தார், நோய்களை சுமந்தார், பாவங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், நம்மையே சுமக்கிறவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்றைக்காவது நோக்கி பார்த்திருக்கிறாயா? உனக்காக அவர் புழுவாய் துடித்தார், உனக்காக அவர் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் முழுதும் நமக்காக சிந்தப்பட்டது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, குற்றமில்லாதவராய், மாசற்றவராய், வானத்தில் உயர்ந்தவராய், அவருக்கு ஒப்பான ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லை. இன்றைக்கு அவரை நம்புவாயா? அவரை ஏற்றுக்கொள்வாயா? அவரிடத்துல வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த நாட்களில கிருபையாய் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். God bless you.